மார்க்கு முன்னுரை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்திற்கும் அவர் நடப்பித்த அற்புதங்களுக்கும் மத்தேயு பிரத்யட்சமான சாட்சியாக இருந்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறார். மத்தேயுவைப் போலவே மார்க்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி பகர்ந்து இந்த சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறார். மார்க்கு என்னும் பெயர் எபிரேய பெயராகும். இவருடைய ரோமாபுரி பெயர் மார்கஸ் என்பதாகும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் மார்கஸ் என்னும் பெயர் ஒரு பொதுவான பெயராக வழக்கத்தில் இருந்தது. இவர் பிறப்பினால் ஒரு யூதர். ஆகையினால் மார்கஸ் என்னும் தன்னுடைய ரோம வழக்கத்து பெயரை எபிரேய மார்க்கத்தின் பிரகாரம் மார்க்கு என்று பெயர் மாற்றம் செய்திருக்கிறார். அப்போஸ்தலர் பவுலின் முந்திய பெயர் சவுல் என்பதாகும். இவர் தன்னுடைய பெயரை பவுல் என்று மாற்றிக்கொண்டார். சவுல் என்பது யூத மார்க்கத்து பெயர், பவுல் என்பது ரோம பேரரசின் பெயர். புதிய ஏற்பாட்டில் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானை பற்றி வாசிக்கிறோம். இவன் பர்னபாவுடைய சகோதரியின் மகன். தன்னுடைய முதலாவது மிஷனரி பிரயாணத்தின் போது அப்போஸ்தலர் பவுல் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவான் மீது வெறுப்புற்றவராக இருந்தார். அதன் பின்பு அப்போஸ்தலர் பவுலுக்கு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவான் மீது பிரியம் உண்டாயிற்று. சபைகள் தன்னை போலவே இவரையும் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திருச்சபைகளுக்கு பவுல் கடிதம் எழுதியிருக்கிறார். தன்னுடைய மிஷனரி பிரயாணத்தில் ஒரு சமயம் தனக்கு உதவி புரிவதற்காக அப்போஸ்தலர் பவுல் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானை வரவழைத்திருக்கிறார். ஊழியத்தில் மார்க்கு அப்போஸ்தலர் பவுலுக்கு பிரயோஜனம் உள்ளவனாக இருந்தார். பவுல் மார்க்குவை தன்னுடைய உடன் வேலையாள் என்று அழைக்கிறார். அப்போஸ்தலர் பேதுரு மார்க்குவை தன் குமாரன் என்று அழைக்கிறார். இந்த மார்க்குவும் சுவிசேஷத்தை எழுதிய மார்க்குவும் ஒரே நபரா என்பது உறுதி பண்ணப்படவில்லை. யூதருடைய பாரம்பரிய வரலாற்றின்படி அப்போஸ்தலர் பேதுருவின் வழிநடத்துதலின் பிரகாரம் மார்க்கு இந்த சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறார் என்று ஒரு கருத்து உள்ளது. மார்க்கு பேதுருவின் சீஷராகவும் அவருடைய மொழிபெயர்ப்பாளராகவும் பணிபுரிந்திருக்கிறார். ரோமாபுரியில் இருந்து இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சுருக்கமாக எழுதுவதற்காக மார்க்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். பேதுரு பிரசங்கம் பண்ணிய உபதேசங்களை மார்க்கு தன்னுடைய கைப்பட எழுதியிருக்கிறார் என்று தெர்த்தூலியன் என்னும் பெயர் கொண்ட திருச்சபை வரலாற்று ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் 12 அப்போஸ்தலர்களில் மார்க்கு ஒருவர் அல்ல. ஆயினும் இவரும் லூக்காவும் 70 சீஷர்களில் அங்கத்தினர்கள் என்பது பொதுவான கருத்து. இந்த சுவிசேஷத்தை எழுதிய பின்பு மார்க்கு எகிப்து தேசத்திற்கு போனார் என்று திருச்சபை வரலாற்று ஆசிரியர் யோரோம் குறிப்பிட்டிருக்கிறார். அலெக்சாந்திரியா பட்டணத்தில் மார்க்கு சுவிசேஷத்தை முதலாக பிரசங்கித்து அங்கு ஒரு சபையை ஸ்தாபித்தார். அலெக்சாந்திரியா பட்டணத்து ஜனங்கள் மத்தியில் பரிசுத்தமாக ஜீவித்து இயேசுவுக்கு சாட்சியாக இருந்தார். மார்க்கு எழுதின சுவிசேஷம் அளவில் சிறியது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை போல இந்த சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கங்கள் விரிவாக எழுதப்படவில்லை. ஆயினும் இயேசு கிறிஸ்து நடப்பித்த அற்புதங்களுக்கு இந்த சுவிசேஷத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கும் காரியங்களில் பல இந்த சுவிசேஷத்திலும் மறுபடியும் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வரலாற்றை பற்றி மத்தேயு எழுதின சுவிசேஷங்களில் மார்க்கு மேலும் பல குறிப்பிட்ட கருத்துக்களை சேர்த்திருக்கிறார். ஆயினும் இந்த சுவிசேஷத்தில் மார்க்கு புதிய சம்பவம் எதுவும் எழுதவில்லை. முக்கியமான சத்தியத்தை திரும்ப திரும்ப கூறுவதும் அடிக்கடி எழுதுவதும் மிகவும் நல்லது. இதனால் ஜனங்கள் சுவிசேஷத்தை மறந்துவிடாமல் நினைவில் வைத்திருப்பார்கள். மார்க்கு இந்த சுவிசேஷத்தை ரோமாபுரியில் கிரேக்க பாஷையில் எழுதினார். இக்காலத்தில் கிரேக்க பாஷை எல்லா தேசங்களிலும் பேசப்பட்ட பொதுவான பாஷையாக வழக்கத்தில் இருந்தது. அப்போஸ்தலர் பவுல் ரோமாபுரிக்கு எழுதின நிருபத்தை கிரேக்க பாஷையிலேயே எழுதினார். மார்க்கு சுவிசேஷம் எழுதப்பட்ட காலம் கிபி 57 முதல் 63 வரை ஆகும். இது எழுதப்பட்ட இடம் சரியாக தெரியவில்லை. இந்த சுவிசேஷத்தின் ஆசிரியர் யோவான் மார்க்கு ஆவார். மார்க்கு எழுதின சுவிசேஷம் முழுவதிலுமே கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுபாவம் இயேசு கிறிஸ்துவிடம் வெளிப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு இந்த சுவிசேஷத்தில் கூறப்படவில்லை. ஊழியக்காரருக்கு வம்ச வரலாறு தேவையில்லை என்று நினைத்திருக்கலாம். இந்த சுவிசேஷம் வார்த்தைகளின் சுவிசேஷம் அல்ல.
கிரியைகளின் சுவிசேஷம். தெய்வீக ஏவுதலினால் மார்க்கு இந்த சுவிசேஷ நூலை எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய ஊழியக்காரர். இந்த சுவிசேஷத்தில் ஒரு ஊழியக்காரருடைய சுபாவங்கள் அதிகமாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அவையாவன: கிறிஸ்துவின் களைப்பு, இரக்கங்கள், அன்பு, தன்னிறைவு, தனிமை, ஆச்சரியம், துக்கம், பெருமூச்சு, கோபம், ஊழியக்காரரின் இதர சுபாவங்கள்.